ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்தியன் ஸ்டோர்ல இருந்து இந்த இட்லி தோசை பேட்டர் ப்ரீமிக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஒரு லாங் வீடியோவில் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். அவசரத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு. சரி இன்னைக்கு செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு 2 கப் மாவு எடுத்தேன். அதில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவு தாங்க தண்ணியும் நான் போட்டேன். இப்போ 1 கப் மாவுனா 2 கப் தண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த தண்ணியுமே வெது வெதுப்பான தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப சூடான தண்ணியாவோ பச்சை தண்ணியாவோ இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால அதே மாதிரி போட்டுட்டு அதை கலக்கி மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட சொல்லியிருந்தாங்க. அதையும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா உப்பெல்லாம் சேர்க்காம 1 மணி நேரத்துக்கு ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு விட்டுறணும். அந்த 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம உப்பு சேர்த்து தோசையாக போட்டுக்கணும். தோசையோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஓகே தான். நம்ம வீட்டில் அரைக்கிற அளவுக்கு வராது அப்படின்னாலும் இந்த இந்தியன் ஸ்டோரில் தயிர் டப்பா மாதிரியே தோசை மாவு இட்லி மாவெல்லாம் சேல் பண்ணுறாங்க பாருங்கள். அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெட்டர். இதில் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலைங்க. இட்லி செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸாக தான் இதை கொடுத்துருந்தாங்க. 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி அப்படின்னு. இது தண்ணியாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு மாவு? இது இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லிக்காக ஊற்றினோன்னா கொஞ்சம் தண்ணியாக தானே போகும். அதனால தண்ணி அளவு மட்டும் 1 கப் மாவுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி எடுத்து ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. வேறு யாராவது இது வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு தண்ணி அளவில் மட்டும்தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மற்றபடி டேஸ்டெல்லாம் ஓகே தான். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?